வணக்கம். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஸ்கோர்ஸ் பந்தய சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக ஆலயங்கள் காக்கப்பட வேணும், ஆலயத்தை விட்டு அரசே வெளியேறு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முழக்கம். அதற்கப்புறம் மதமாற்ற தடை சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர சொல்கிறோம். ஏன்னா மதமாற்றங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு அபாயமாக மாறிட்டுருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கட்டாயமாக மதம் மாற்றுறாங்க. இதை தட்டி கேட்கின்ற இந்து அமைப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தட்டி கேட்டோம்னா, உங்களுக்கு என்ன, நாங்கள் ஒன்றும் மதம் மாற்றலை அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்தில் நிறைய செய்தி ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த அரசு, ஜோசப் விஜயனுடைய அரசு உடனடியாக தமிழகத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை அமுல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்கு. அதே போல் கோவை குற்றவாளிகள் 22 பேரை விடுதலை பண்ணணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய வன்னியரசு சட்டமன்ற அமைச்சர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அதாவது 22 பேர் சிறைவாசிகளை விடுதலை பண்ணணுன்னு. இந்த 22 சிறைவாசிகள் ஒன்றும் தியாகி கிடையாது. குண்டு வச்சவன், கொலை செஞ்சவன், கற்பழித்தவன், இதுபோல் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்றைக்கி புதுதாக இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட இந்த 22 சிறைவாசிகளையும் விடுதலை பண்ணணும்னு சொல்லி இந்த மனு கொடுப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய 22 பேரை விடுதலை பண்ணுறதுக்கு ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதையும் மீறி அரசாங்கம் இஸ்லாமியரோட ஓட்டு வங்கி முக்கியம், சில நபர்களை விடுதலை பண்ணலாம் அப்படின்னா இந்த கோவையில் ஒரு ஆய்வு பண்ணுங்க. 1998 என்ன நடந்தது, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் கையால் இழந்து வாழ்கிறாங்க, எத்தனை சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, எத்தனை சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி உளவுத்துறை மூலமாக ஒரு ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா கோவையில் இருக்கிற உளவுத்துறைக்கும் மத்திய தேசிய புலனாய்வு அமைப்புக்கும் இது நல்லா தெரியும். இந்த 22 பேர்த்தை ரிலீஸ் பண்ணோம்னா மீண்டும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படிங்கிறது. எனவே ஒருபோதும் இந்த விடுதலை சிறுத்தையினுடைய சலசலப்புக்கு மற்ற இந்த காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான். மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த நல்லது செய்ய மாட்டாங்க. இவங்களை ரிலீஸ் பண்ணுங்கள், அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கிக்காக அந்த இஸ்லாமியர்கள் மூல செலவு பண்ணுறாங்க. அது மூலமாக தான் போகிறாங்க. அதே போல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்குது. அதாவது குறிப்பாக சமூக வலைதளத்தில் தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் நீதி அரசர் ஜிஆர் சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவர் பக்ரீத் பண்டிகை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு அவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை. அவர் சொல்லியிருக்கிறது, பொது இடங்களில் கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் பொது இடத்துல வெட்டாதீங்க, சொந்த இடத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்னமோ தேச குற்றம் செய்த போல ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளும் மத சிந்தனையாளர்களும் கடுமையான முறையில் அந்த தீர்ப்பு வழங்கிய அந்த நீதி அரசரை கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது நீதிமன்றத்தை நம்ம விமர்சனம் பண்ணலாம், நீதி கொடுத்த அந்த நீதி அரசரை விளம்பரம் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த நீதி அரசரை ஜிஆர் சாமிநாதன் மீது கடுமையான அவதூறுகள் பரப்புகிறாங்க. அதை சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் இந்த நீதி அரசரை யார் யார் கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவங்களுக்கு கொலை மிரட்டல் வர்றாங்களோ அத்தனை பேரையும் கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும்னு சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் உங்களுடைய மீடியா மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.